சரி, இன்னைக்கு சென்னையில் ஒரு அபிராமபுரம், சென்னையில் வந்து சிந்தாதிரிப்பேட்டைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டால் நான் சொல்லிடுவேன். யாருக்கான்னு தெரியுமா? இங்கே வெறும் கைலியும் கர்ச்சீஃபும் மட்டும் நெறிஞ்சாலாம். சின்ன தரிப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை. சரி, இங்கே எப்படி அபிராமபுரம் வந்ததுன்னு ஒரு குவிஸில் கேளுங்கோ. ஏகே ராமச்சந்திரையர், ஏகே ரங்கநாதையரால தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. இந்த கேள்வி நான் இன்னும் கேட்கல. லஸ் என்று ஏன் பெயர்? லஸ் என்றால் ஒளி என்ற அர்த்தம். போர்ச்சுகீசிய மொழியில் சொல்லிடலாம். பட் இங்கே ஒரு அபிராமபுரம், இங்கே ஒரு அலமேலுமங்காபுரம், இங்கே ஒரு சங்கராபுரம். அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஆரா, ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படியே சுடர் பிரகாசிக்கிற ஒரு சுடர் மாதிரி ரொம்ப அழகான ஒரு அறிவார்த்தமான குழந்தைகளானா அந்த வாழ்க்கைக்கும் இங்கே நீங்கள் வாழற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. ஐயர் அப்படின்னாக்கா அவளுக்கு 5 விஷயம் முக்கியம். உத்ராட்சம், சிவ பூஜை, பூணூல், உத்தரீயம், அந்த கோபி சந்தனம். இப்போ 2 குழந்தைகள் போட்டு இருந்த அந்த கோபி சந்தனம் இஸ் அ மஸ்ட். இப்போ நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது தொடச்சி விட்டுடுறோம் குழந்தைகளுக்கு. வேணாண்டா, அவன் போனோடனே என்ன ஐயரே வா அப்படிம்பான். இந்த ஊரில் ஐயரேன்னாக்கா ரொம்ப ஒரு ஐர மீனுக்கு விட கேவலமாக சொல்லுவான். அதனால நாமளே பயந்து அந்த கோபி சந்தனத்தெல்லாம் அழிச்சிட்டு அது ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். 3வது என்ன சொன்னேன்? சங்கீத பிரியர்கள். உங்களில் எத்தனை பேருக்கு சங்கீதமே பிடிக்காது சொல்லுங்க? எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அந்த காலத்தில் எப்படி இந்த காலம் மாதிரி ரசிக ரஜினி சபா அவர் ஆரம்பிச்சதுனால இங்கே இன்னைக்கு நடந்துட்டுருக்கே, அந்த மாதிரி சபாலாம் கிடையாது. கிராமஃபோன்னு ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கேளா? அது பேர் ஏன் கிராமஃபோன்? கிராமத்தில் இருக்கிறதுனாலையா? இல்லை, பட்டணத்துலேயும் உண்டு. அதில் 78 RPMனு தோஷக்கல் மாதிரி ஒரு ரெக்கார்டு கிடைக்கும். அதுக்கு ஒரு ஊசியை போட்டு கீ கொடுத்துட்டு, எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்துருக்கேன்? என்னெல்லாமோ இழந்துட்டோம்ப்பா. நான் மட்டும் இன்னும் என்னை மனசார அங்கே விட்டேன்னாக்கா அது சரி கொஞ்சம் பாட்டு கேட்கலாமா, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நான் பவமானன்னு பாடிப்பிடுவேன். பாட்டு கேட்கலாமா, ரெக்கார்டு போடலாமா, ரெக்கார்ட் டான்ஸ் கிடையாது, உடனே தப்பாக புரிஞ்சுக்காதீங்க என்ன. ஏன்னா ஏன் பாட சொன்ன சுந்தா மாமி நீங்கள் பாட மாட்டேல? பின்ன அந்த காலத்தில் இந்த ரெக்கார்டு போடுவா. இந்த ரெக்கார்டு போட்டு ஊசியை வச்சா முதல்ல யாரை பாட சொல்லலாம்? என்ன ரெக்கார்டு வேணும்? இப்போ நான் அவளை எம்எல்பி அவள் கூட்டின்னு வர முடியும். பூங்குயில் கூவிடும் சோலையில் ஒரு நாள் மாமையில் மீது மாயம்மாய் வந்தார். பூங்குயில் கூவிடும் சோலையில் ஒரு நாள், ஒரு நாள். கிட்டத்தட்ட என் வயசு இருக்கிறவாளுக்கு தான் அந்த பாட்டு நினைவு இருக்கு. இன்னொரு ரெக்கார்டு போட்டா ஒரு பொய்க்குரல்ல ஒரு அம்மா பாடுவா. என்ன பாடுவா? ஆருமோ ஆவல் ஆறு முகனை நேரில் காணாது ஆறுமோ. இப்படி ஒத்தொத்தரா போட்டுண்டா முசிறின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் பாடுவார். நான் அவரோட பயங்கரமான விசிறி. மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டோம் என்னை மறுபடியும் அப்படின்னு அது அப்படியே ஒரு சாஃப்டாக பாடுவார். ராஜா ஐயங்கார்னு ஒருத்தருடைய ரெக்கார்டு இருக்கும். அனோர் அணிய நாமகத்தோ மகி மன்னா புரந்தர வீட்டலனா ஆடிசிதಳೆ சோதா ஜகதோதா. இன்னொரு ரெக்கார்டை போட்டா யாரோ என்னடா ஆனால் கீ கொடுக்கல, அது கரெக்டாக கீ கொடுத்து வைக்கணும், இல்லைன்னா இப்படி தான் அழும். பாதியில் ஒயின்னு ஸ்ருதி இல்லாமல் போயிடும். சில சமயம் என்ன ஆகும்,
கண்டதுண்டோ கண்ணன் போ லபோ லபோ லபோன்னு இருக்கு. என்னையா லபோ லபோன்னு ஒரு பாட்டா? அதை தூக்கி வச்சா அதுக்கு பின்னால் இன்னொரு பாட்டு இருக்கும். எம்எஸ் என்னோட எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்ன பாட்டு தெரியுமா? எம்எஸ் அம்மா இப்பெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் சொல்லி தருவா, நீங்கள் எடுக்கும்போதே அந்த சாஃப்டாக எடுக்கணும்னு ஏதோ சொல்லு. அம்மா இல்லை, ஷாம சுந்தர கமலவதன ஷாம சுந்தர கமலவதன சரணாகத பாலவுந்தன். நம்ம காதில் பால குந்தன்னு விழும். தரிசனம் பேரின்பம் ஹரே தீனநாத. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை தெரிஞ்ச பாட்டாக பாடினாதான் நீ என்னோட கதா காலட்சேபம் நடக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதெல்லாம் மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். சங்கீத பிரியா. அப்புறம் வந்து என்ன சொன்னேன்? நல்ல போஜனம் தான் சொல்லிட்டேனே. அடகிட முதல்ல கொஞ்சம் வெண்ணெய், அப்புறம் சாம்பார், அப்புறம் வெல்லம், அப்புறம் கடைசியில் தயிர், போருண்டி ஒரு 7-8 வடை. சரி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு மாமி அனுப்பிச்சுடுவா. ஏன்னா திருப்பி ராத்திரி வந்து தோசை சாப்பிடுவேன். அதுக்கு நான் வார்த்தை அடிக்கப்படுறேன் பாவ. ஓ, செம்மங்குடி மாதிரி பாடலியேங்கிற. யாரான்னு செம்மங்குடி ஃபேன்ஸ் இருந்து என்னை உதைக்க போகிறா? பட்டி விடும் வராதூ நாஜே, பட்டி விடும் வராதூ நாஜே, பட்டி விடும் வராதூ. அவர் மூக்காலேயே பாடிடுவார், நல்லா பாடுவார். ஆனால் இல்லையா? எனக்கு பிடிச்ச ஒரு குரல் எது தெரியுமா? தந்தை தாய் இருந்தால் யாரு உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. என்சி வசந்த கோகிலம், அருமையான கோகிலம். இதில் கூட ஹரிதாஸில் ஒரு அழகான பாட்டு பாடியிருப்பா. என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? ஒரு பிலஹரியில் கதிரவன் உதயம் கண்டே கமலங்கள். பெஸ்ட் எனக்கு என்ன தெரியுமா? போன வாரம் அந்த ஓல்டேஜ் ஹோமில் போய் பாடினேன். எல்லா ஓல்டேஜ் பீப்புளையும், ஒரு 12 ஓல்டேஜ் ஹோம் பீப்புள் எல்லாம் ஒன்றா கூட்டு உட்கார வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லைன்ஸ் கிளப்பில் என்னை வந்து பாட சொன்னா. அங்கே தான் எனக்கு ஒரே குஷி. ஏன்னா 29-30லேருந்தெல்லாம் என்னை பாட்டு கேட்குறான். உனக்கு இது தெரியுமா இது தெரியுமான்னு கேட்குற போது ஒரு சேலஞ்ச். பியூ சின்னப்பா பாட்டெலாம் கேட்டா, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு அம்மா அஸ்வத்தம்மா பாட்டு தெரியுமான்னு கேட்டா. அஸ்வத்தம்மா பாட்டு அந்த காலத்தில் பொன் பார்க்க வந்தால் பாடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்போல்லாம் இமெயில், சேட், ஐ லவ் யூ, உடனேவே கல்யாணம், அதெல்லாம் ஈஸியாக போச்சு. அப்போல்லாம் பொண்ணு பார்க்க வரும்பொழுது ஆக்சுவலி இப்படியெல்லாம் தாமினி இப்படி விட்டாக்கா கொன்னுப்பிடுவா. தோ இப்படி, கரெக்டா? இப்படி வச்சு இது இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. அது ஒரு அழகு. முதுகு தெரியாமல் இப்போ முதுகே இல்லாமல் சட்டை போடும்போது முதுகை எதை வச்சு மூடுறது? அங்கே எல்லாரும் கேட்டா என்ன பாட்டு தெரியுமா? அன்பில் விளைந்த அமுதமே. பியூ சின்னப்பா பாட்டு பாட சொன்னால் பாடினேன். ஒரு நல்ல ஒரு 87-88 வயசு இருக்கும் ஒரு தாத்தா என்னை கூப்பிட்டார். சத்வகுண போதன் பாட அப்படின்னு. சத்வகுண போதன் சரணமீரு கஹ, சத்வகுண போதெல்லாம் பாடி பெரிய எம்கே டீன்னு நினச்சிட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டினா. மற்ற பாட்டெலாம்